ஊழலை ஒழிப்போம் என்று பேசினால் மட்டும் போதுமா? அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்பான வழக்கில் இந்த கருத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், விவரம் என்ன? மைக் முன்பு அனைவரும் பேசுகின்றனர், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு தொடர்புடைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தியை தெரிவித்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தபோது சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கந்தசாமி, விஜய கார்த்திகேயன் ஆகியோர் இரு IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அனுப்பிய கடிதம் இன்னும் மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு தொடர அனுமதி கோரிய கடிதத்தின் மீது எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த ஆவணங்களுடன் ஆஜராகும்படி அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். முன்னதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஊழல் ஒழிப்பதாக மைக் முன்பு அனைவரும் பேசுகின்றனர், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை, தங்களை தொட முடியாது என்று அனைத்து அரசியல்வாதிக்கும் தெரியும். குற்றம் நடந்த 5 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன. அடுத்த தேர்தலுக்குள் நடந்து விட்டது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். கௌதமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.